கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ செய்தியை நம்ம கொண்டு வரும்படி நம் நடுவில் பாஸ்டர் அசரியா அவர்களுடைய குடும்பம் நம் நடுவில் இருக்கிறார்கள். அவர்கள் பல முறை குறைந்தது வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம் நடுவில் வந்து ஊழியம் செய்திருக்கிற ஞாபகம் இருக்கா? அவங்க நம்மோடு வந்து ஊழியம் செய்தது, கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். ராஜபாளையம் அவருடைய ஊர். அங்கிருந்து அவர்கள் பல சபைகளுக்கு கடந்து சென்று ஜீசஸ் சேலஞ்ச் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனத்தினுடைய நிறுவனர் அவர்கள். அந்த ஸ்தாபனத்தின் மூலம் அதுபோக பாஸ்டர் ஜான்ராஜுடைய ஸ்தாபனத்தோடு இணைந்து அவங்க அந்த சபையினுடைய அந்த ஸ்தாபனத்தினுடைய சுவிசேஷகராக இருந்து பல இடங்களில் தமிழ்நாட்டில் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். அவர்கள் குடும்பமாக ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் இந்த நாள் அழைப்பை ஏற்று நமக்கு வார்த்தையை கொடுக்கும்படி வந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. சபையின் சார்பாக பாஸ்டர் அசரியா அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றியையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. இந்த ஆராதனையிலும் அவருடைய துணைவியார் அவர்கள் சிஸ்டர் ஜபா அசரியா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். அவர்களும் அவர்களோடு இணைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஸோ அவர்கள் இந்த நாளில் இந்த 2வது ஆறிலும் அவர்கள் சிஸ்டர் ஜபா அசரியா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சபைக்கு கொண்டு வருவார்கள். அவர்கள் மூலம் சபைக்கு இன்றைக்கு கர்த்தர் என்ன பேசணுமோ அதை ஆண்டவர் பேசுவாராக. எதிர்பார்ப்போடு கரங்களை தட்டி அவர்களை நான் வரவேற்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நம்ம ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக நம்ம ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும். உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும். உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன். இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசும்படியே நம்ம ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம்ப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. தேவனுடைய நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் கிரியை செய்யுங்க. தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவன் நம்ம ஏற்படுத்த முக்கியமான ஒரு நோக்கத்தை இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, கனி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தினாராம். கனினா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தேவனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நாம் அவருக்காக என்ன செய்யணுமா? கனி கொடுக்கணும், அந்த கனி நிலைத்திருக்கணும். கனினா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாட்சி உள்ள வாழ்க்கை. கர்த்தருக்கு நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக பலவிதமான பாவங்களில் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம். துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சார்? தேடி வந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மளை தேடி வந்து பாவத்திலேருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கினார். அவருடைய பிள்ளையாக கர்த்தர் மாற்றி அவருடைய பிள்ளைங்கிற அந்த ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் ஆண்டவர் செய்தார். செஞ்சுட்டு அவர் நம்மகிட்ட ஒரு காரியம் எதிர்பார்க்கிறார். என்ன அப்படின்னா, நம்ம அவருக்கு எப்படி உள்ள ஒரு வாழ்க்கை ஒரு வாழணும், கனியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு சொல்லி தேவன் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறாரு. இன்னொரு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கனின்னு சொல்லும்போது ஒன்று சாட்சியுள்ள வாழ்க்கை, 2வது நம்ம அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். இந்த 2 நோக்கத்தை கர்த்தர் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. என்ன சொன்னேன்? முதலாவது ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவருக்கு நம்ம சாட்சியாக நம்ம வாழணும். 2வது நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். கனின்னு சொன்னால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இப்போ இதுதான் கனி. தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குற கனி என்ன? ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி நம்ம இடத்துல இருக்கும் பொழுது தான் நம்ம 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 3:10. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். எதனால? கனி நம்மகிட்ட இருக்கும்போது தான் அந்த டிஃப்ரென்ஷியேட் எப்படி தெரியும்? நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் எப்போ தெரியும்? நம்ம எப்போ கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ, அப்போ தான் நமக்கும் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று நான் சொன்னேன், முதலாவது கனின்னு சொல்லும்போது அது சாட்சியுள்ள வாழ்க்கை, 2வது கனின்னு சொல்கிறது ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ணணும்னு சொன்னேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம்.
வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? 30 60 100 நம்ம யாருக்கு பலன் கொடுக்கணும்? தேவனுக்கு நம்ம பலன் கொடுக்கணும். ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களாக நம்ம வாழணும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். முடியுமா? இந்த ரெண்டும் சாத்தியமா? இந்த நாட்களில் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதும், ஆண்டவருக்காக நிறைய திரள் கூட்ட ஜனக்களை ஆத்துமாக்கள் நம்ம ஆதாயம் பண்ணுகிறதும் சாத்தியமா? நம்மளால் முடியாத ஒரு காரியத்தை தேவன் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டார். ஆண்டவர் ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆவது வசனம் நம்ம வாசிப்போம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டமும் உண்டு. மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து, அவர் அதை என்ன செஞ்சிருக்கிறாராம்? வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். போதும். இப்ப ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்கிறாரு அப்படின்னா, நம்ம 1ஆம் வசனத்தை வாசித்தோம். மகா செழிப்பான மேட்ல ஒரு தோட்டம். நீங்க அதை உங்க இமேஜினுக்கு நீங்க கொண்டு வாங்க. செழிப்பான ஒரு லேண்டு. அதை அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, சுத்தி என்ன செஞ்சிருக்கிறாரு? வேலி அடைச்சிருக்கிறாரு. அதுல உள்ள கற்களெல்லாம் பொறுக்கி இருக்கிறாரு. அதில் நற்குல திராட்சை செடியை நட்டு வச்சிருக்கிறாரு. இந்த செடி பலன் கொடுக்க முடியுமா? முடியாதா? செழிப்பான ஒரு தோட்டம், சரியா? செழிப்பான தோட்டம். அதில் சுற்றி ஃபென்சிங் இருக்குது. ஏன்னா அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு சிறு நரிகளோ குழி நரிகளோ எதுவும் வந்துடக்கூடாது. ஃபென்சிங் போட்டுருக்காரு. ஃபுல்லாக வேலி அடிச்சிருக்கிறாரு. கற்களை பொறுக்கினா அந்த லேண்ட் அவர் நல்லா பண்படுத்தி இருக்கிறாரு. ஒரு விளைச்சல் நல்லா விளைஞ்சு வரக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்படுத்தி இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஒரு நற்குல திராட்சை செடி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? நட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த செடி பலன் கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அந்த எதிர்பார்ப்போடு தான் அவர் அடுத்து ஒரு காரியம் செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்கிறாரா? ஒரு கோபுரத்தை கட்டியிருக்கிறாரு. ஒரு ஆலயை உண்டு பண்ணியிருக்கிறாரு. எதுக்காக? அது நிறைய பழங்களை கொடுக்கும். நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதில் நம்ம என்ன செய்யலாம்? நிறைய திராட்சை ரசம். அப்போ பாருங்கள், அந்த தோட்டக்காரருக்கு எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்கள். ஏன் அப்படின்னா, அவர் அந்தளவுக்கு செஞ்சுருக்க ஒரு பெரிய செழிப்பான ஒரு மேட்டில் வச்சுருக்கிறாரு. சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அதை நல்ல களை எடுத்து வச்சுருக்காரு. நற்குல திராட்சை செடி நட்டுக்கா. அப்போ இது கண்டிப்பாக என்ன செய்யும்? கனி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கோபுரத்தையும் கட்டி ஒரு ஆலயம் அவர் உண்டு பண்ணி வச்சுருக்கிறாரு. அவருடைய எதிர்பார்ப்பு நியாயம் இல்லையா? நியாயம் தான். ஏன்னா அவர் எல்லாமே செஞ்சுருக்காரு. அந்த நற்குல திராட்சை செடிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம பலவிதமான பாவங்கள் அடிமைப்பட்டிருந்தோம். துன்மார்க்கமாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அவருடைய பிள்ளைங்கிறதா நற்குல திராட்சை செடி, சரியா? நம்ம யோவான் நம்ம பார்க்குறோம், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள். அப்போ அவரை போல நம்மளை நீதிமான ஆண்டவர் மாற்றிக்க. நம்ம ஏதாவது செஞ்சோமா? நம்ம ஒன்றும் செய்யலை. அவருடைய ரத்தத்தினால கழுவி அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றி அவருடைய பிள்ளைங்கிற அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்து, அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு செழிப்பான தோட்டத்தில் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் கர்த்தர் நம்மளை நாட்டி இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வாரமும் நமக்கு வேண்டிய சத்தியங்கள் ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்மளை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறாரு. இந்த அனுபவம்லாம் இருக்கா இல்லையா? நமக்கு இவ்வளவே செஞ்சுட்டு தான் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு. நான் எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்கிறேன், அதனால இந்த செடி எனக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக கனி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரத்தையும் கட்டி ஒரு ஆலயமும் உண்டு பண்ணி அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் நம்ம சொல்கிறோம். அதாவது சில மெயின்லேண்ட் சர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர்சி, சிஎஸ்ஏ, பெண்டிகாஸ்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் சொல்லுவோம். பரலோகத்துக்கும் இந்த டிவிஷன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. பரலோகத்தில் எந்த டிவிஷன் ஏற்படுத்தப்பட்டது? இந்த பிரிவுகள் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நம்ம தாண்டி போனாலும் இன்னொன்று சொல்லணும். என்னென்னா, பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்லி சொல்லுவோம். இப்படியும் பரலோகத்தில் ஒரு டிவிஷன் கிடையாது. ஆனால் நம்ம மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவங்களுமே ஒரு 4 விதமான கேட்டகரியில் அவங்கள பிரிக்க முடியும். ஒரு 4 பிரிவுகளுக்குள்ளே தான் அது யாராக இருந்தாலும் சரி, சரியா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு 4 விதமான பிரிவுகளுக்குள்ளார நம்ம அவங்கள பிரிச்சிடலாம். இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம்னா, இந்த 4 கேட்டகரியில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோங்கிறத இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு பேச போகிறார். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க? டோட்டல் கிறிஸ்டியானிட்டி, நான் சொல்கிறது இங்கே கூடியிருக்கிற நம்ம மாத்திரம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களுமே இந்த 4 கேட்டகரியில் நம்ம பிரிச்சிடலாம். அப்போ நம்ம அதில் எதில் இருக்கோங்கிறது நமக்கு கட்டாயமாக தெரியல. முதல் கேட்டகரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 13ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம்.
அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. போதும். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இப்ப அத்திமரம், திராட்சை தோட்டம் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் இதுல எடுக்க விரும்புறேன். கனிங்கிறதுனால அவன் வந்து அதிலே கனியை தேடின போது அதிலே ஒன்றும். அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். போதும். இப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், முதல் கேட்டகரி, முதல் வகையான கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. எஜமான் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல கனி கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு பெரிய பெரிய எதிர்பார்ப்புலாம் இருக்குது. கோபுரத்தை கட்டியிருக்கிறாரு, ஆலையை உண்டு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இங்கே பார்க்குறோம், கனியை தேடி அதில் என்ன இல்லையா? கனி இல்லை. எப்படி இதில் கனி இல்லாமல் போச்சு? அது நற்குல திராட்சை செடி தானே. அது வைக்கப்பட்ட இடம் நல்ல இடம், நல்ல ஒரு நல்ல ஒரு திராட்சை செடி அது. ஆனாலும் அதில் என்ன இல்லை? கனி இல்லை. ஏன் கனி இல்லை அப்படின்னா, நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அதில் கனி எதனால இல்லாமல் போச்சு அப்படின்னா, எரேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். போதும். நீங்கள் எதுக்குள்ள விதையாதிருங்கள்? முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். அதாவது இந்த இடத்துல வந்து சொல்ல வரக்கூடிய காரியம்னா, நிலங்கிறது நம்மளுடைய இருதயம். நம்மளுடைய இருதயத்தின் வாசல்கள் என்ன? நம்ம இருதயத்துக்குள்ளே எப்படி காரியங்கள் உள்ளே போய் ஸ்டோர் ஆகுது? நம்ம பார்க்கிறதின் மூலமாக. இப்போ நம்ம ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? இருதயத்தில் ஸ்டோர் ஆகும். நம்ம கேட்குறது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? இருதயத்தில் ஸ்டோர் ஆகும். இப்படி பார்த்தீங்கன்னா இருதயத்தின் வாசல் நம்முடைய கண்கள் மூலமாக, நம்முடைய செவிகள் மூலமாக, இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தனையின் மூலம் எதை சிந்திக்கிறோமோ அது நம்ம இருதயத்தில் ஸ்டோர் ஆகும். இப்படி பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயத்துக்கு பல வாசல் இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு ஆலயத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு லெஃப்டில் இருக்கிறவங்க, உங்கள் ரைட்டில் இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் தெரியும் பாருங்கள். உங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க, பேக்கில் இருக்கவங்க, நம்ம எல்லாருமே யார்? தேவனுடைய பிள்ளைகள். ஆமாவா இல்லையா? இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். இப்போது நம்ம எங்கே திரும்பி பார்த்தாலும் நம்ம கண்களுக்கு முன்பாக என்ன தெரியுது? வசனம் இருக்குது. அங்கங்கே வசனங்கள் இருக்குது. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். வசனங்கள் இருக்குது. இந்த இடத்துல ஆவியனுடைய ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. எத்தனை பேர் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த இடத்துல நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர், இங்கே இருக்க இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஏற்றதாக இருக்குது. நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கவங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. தேவ வார்த்தையை நம்ம கேட்குறோம். எங்கே பார்த்தாலும் வசனங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம ப்ரெசன்ஸை, நம்ம ஆவியனுடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுறோம். இந்த இடத்துல வாழ்கிறோம். ஓகே, இப்போ இதை விட்டு நீங்கள் ஆராதனை முடிஞ்சு நீங்கள் வெளியில் போகிறீங்க. அங்கே நீங்கள் என்ன கேட்பீங்க? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுங்கிற சத்தம் நம்ம காதில் கேட்குமா? சொல்லுங்கள். நம்ம முன்னாடி இருக்கிறவங்க தேவதூர்கள் போல இருப்பாங்களா? இல்லை. அப்போ அந்த சரௌண்டிங்ஸ் டோட்டலாக எப்படி ஆகுது? மாறுது. நம்ம வெளியில் போனோம், நம்ம காதில் என்ன கேட்குது? சினிமா பாடல்கள் கேட்குது. மொபைலை எடுக்கிறோம், மொபைலில் என்ன வருது? தேவையற்ற காரியங்கள் வருது. அப்போ நம்ம செவிகள் மூலமாக, நம்ம கண்கள் மூலமாக என்ன உள்ளே போகுது? தேவையில்லாத காரியங்கள் நிறைய. இங்கே நம்ம வசனத்தை கேட்குறோம், வசனம் நம்ம உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இதை விட்டு வெளியில் போகும்போது தேவையில்லாத காரியங்கள் நம்ம விரும்பி கேட்கல, ஆனால் நம்ம செவிகளின் மாதிரி அது. இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறோம், பஸ்ஸில் வந்து சினிமா பாட்டு சத்தமாக போட்டுட்ருக்காங்க. நீங்கள் போய் ஏதாவது சொல்ல முடியுமா? ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் வந்து களைகள், முள்ளுகள் நம்ம இருதயத்தில். அது என்ன செய்யுது? விதைக்கப்படுது. நம்ம காண்கிறதின் மூலமாக, நம்ம கேட்குறதின் மூலமாக, நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்தில் அந்த களைகளும் முள்ளுகளும் வந்து விதைக்கப்படுகிறது. சரி, இந்த களைகள் முள்ளுகள் விதைக்கப்படுகிறது. இப்போ சின்ன பிள்ளைகளை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க விளையாடுற கேம்ஸ்லாம் என்ன தான் இருக்குது? வயலன்ஸ், நிறைய வன்முறைகள் இருக்குது. பப்ஜிங்கிறாங்க, இன்னும் ஃப்ரீ ஃபயர், என்னென்னமோ சொல்கிறாங்க. எல்லாமே இப்படி தான் இருக்குது. டிஷம் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை குத்துற மாதிரி இருக்குது, வெட்டுற மாதிரி. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இருதயத்தில் அந்த காரியங்களை என்ன செய்கிறது? விதைக்கப்படுகிறது. இதோட நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வசனமும் சொல்லித்தரோம். சண்டே கிளாஸ்க்கு அனுப்புகிறோம், வீட்டில் வசனம் சொல்ல எல்லாமே சொல்லித்தரோம். நம்ம ஒரு பக்கம் வசனத்தை விதைக்கிறோம், ஆனால் சத்துரு இன்னொரு பக்கம் என்ன விதைக்கிறான்? களைகளையும் முள்ளுகளையும் விதைத்து கொண்டிருக்கிறான். இப்படி விதைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த முள்ளுடைய நேச்சரை பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. 14ஆம் வசனம் வாசிப்போம். முள்ளுள்ள
இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ புரியுதா ஏன் அவங்க கனி கொடுக்க முடியலன்னு? ஒரு பக்கம் வசனம் விதைக்கப்படுறது உண்மைதான், ஒரு பக்கம் நம்ம ஆவியானுடைய சத்தத்தை கேட்கறது உண்மைதான். ஆனால் இன்னொரு பக்கம் சத்ரு தந்திரமா என்ன செய்யறான், தன்னுடைய கலைகளை நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஒரு வழியில் விதைச்சிக்கிட்டே இருக்கிறது நம்மளால என்ன செய்ய முடியல, அவாய்ட் பண்ண முடியல. இந்த முள்ளுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, அது என்ன செய்யுமா, நெருக்கி அந்த சத்திய வசனம் நமக்குள்ள பலன் கொடுக்க முடியாதபடி அதை என்ன செய்யுது, பலன் கொடுக்க முடியாது, நெருக்கி போடுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆவியானவர் நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பினாலும் சீயோனுடைய அழுக்கு என்ன செய்கிறாராம், கழுவுகிறார். ஆவியானவருடைய கேரக்டர்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் என்னன்னா, அவர் சுட்டெரிப்பின் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன செய்கிறாராம், அவர் சுட்டெரிப்பின் ஆவியானவர். அப்ப நம்ம ஒரு காரியம் செய்யணும். என்ன அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக, வேதத்தை வாசிப்பதற்கு முன்பதாக, ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவரே, என் மேல் அசைவாடி என் இருதயத்துல, என் சிந்தையில சத்துரு விதைத்திருக்கிற சகல கலைகள் முள்ளுகளை சுட்டெரித்து போடுங்க. என்ன சொல்லணும்? நம்ம இப்படி ஜெபம்னா செய்வாரா, செய்ய மாட்டாரா? கட்டாயம் ஆண்டவர். அதான் சுட்டெரிப்பின் ஆவியானவர். இப்போ நீங்கள் ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா, லேண்டில் அவங்க விதைக்கிறாங்க, அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒன்று பயிருக்கு முன்னாக ஒன்று செய்வாங்க. என்ன செய்வாங்க? அந்த லேண்டை சுட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அறுவடை பண்ணதில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விழுந்து கிடந்திருந்தா கூட அடுத்து அது எப்படி முளைக்க ஆரம்பிச்சிடும், களையும் முள்ளுமா முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை சுட்டெரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அடுத்த ஒன்றை வந்து விதைப்பாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நான் எப்படி செய்யணும்னா, கடைசி வரைக்கும் நம்ம செய்யணும். ஏன் அப்படின்னா, சத்துரு ஏதோ ஒரு விதம் மூலமாக நம்ம இருதயத்தில் அவனுடைய காரியங்களை, வன்முறையாக இருக்கலாம், ஒரு நெகட்டிவ் தாட்டாக இருக்கலாம், ஒரு ஈவில் தாட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு அசுத்தமான எண்ணங்களாக இருக்கலாம், பயங்களாக இருக்கலாம், சந்தேகமாக இருக்கலாம், நம்ம தேவனுக்கு பலன் கொடுக்க முடியாதபடி தன்னுடைய காரியத்தை நம்ம இருதயத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கான், ஏதோ ஒரு விதத்தில் விதைக்க தான் செய்வான். ஒருவேளை அது உங்க வீட்டார் மூலமா கூட இருக்கலாம், எதிர்மறையான வார்த்தைகளா இருக்கலாம். அப்படி விதைக்கும் போது நம்ம தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பலன் கொடுக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை செய்யணும். பரிசுத்த ஆவியானவரே, என் மேல் அசைவாடி, என் பிள்ளைகள் மேல் அசைவாடி, இருதயத்திலேயும் சிந்தனையிலேயும் சாத்தான் விதைத்திருக்கிற சகல கலைகளை முள்ளுகளை சுட்டெரித்து போடுங்க. நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆவியானவர் என்ன செய்வாரு, சுட்டெரித்து போடுவார். அதுக்கப்புறம் நம்ம விதைச்சோன்னா அந்த வசனம் என்ன செய்யும், பலன் கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல் வகையான கிறிஸ்தவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, அவங்க பலன் கொடாதவங்களா இருக்க, கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம யோசிக்கணும், நம்ம ஜீவன் எப்படி இருக்குது. இப்போ எதுக்காக சொல்கிறோம்னா, ஒரு செல்ஃப் அனலைசிஸ், நம்மளே சுய பரிசோதனை பண்ணணும். நான் இப்போ எப்படி இருக்கிறேன், நான் ஆண்டவர் கனி கொடுக்குறேன்னா, கனி கொடுக்கலையா, அவங்களால அதை உணர முடியுதா? ஏன் கனி கொடுக்க முடியலங்கிறத உணர முடியுதா? அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவருக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். நம்ம தேவன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, ப்ராப்ளத்தை மாத்திரம் ஆண்டவர் ஐடென்டிஃபை பண்ணுற தேவன் அல்ல, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை கத்தர் கரெக்டாக கொடுப்பார். பிரச்சனையை மாத்திரம் காண்பிக்கிற தேவன் அல்ல, அந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கிற தேவனுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசியிருக்கிறாரு. நம்ம ஏன் கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்னா, சத்துரு விதைத்திருக்கிற கலைகளும் முள்ளுகளும் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிறது. அப்போ இது என்ன செய்யணும்னா, ஆவியானவர் அசைவாட அதை சுட்டெரிக்கும்படி நம்ம ஜெபம் பண்ணா அவரை சுட்டெரிச்சிருவார். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ 2வது கிறிஸ்தவங்களை பார்ப்போமா? நம்ம ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் மட்டும் வாசிங்க. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஹல்லேலூயா. எப்படி பழங்களை கொடுத்ததா? நட்டு வச்சது என்ன செடி? நற்குல திராட்சை செடி. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பார்க்குறாரு, கனியே இல்லைன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். இப்போ 2வது பார்க்குறாரு, கரெக்டாக அந்த ப்ராப்பராக அந்த டைம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அதில் நல்ல பூ பூத்துருச்சு. உடனே எஜமானுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல இப்போ என்ன வந்துருச்சு, பூ வந்துருச்சு. கொஞ்ச நாள் பார்க்குறாரு, அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸிங் போய் அதில் வந்து காய் உண்டாச்சு. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்ம வச்சதில் வந்து காய் வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கனி வந்துச்சு. ஆசையாக போய் அந்த கனியை பறித்து வாயில் வைக்கும்போது அது எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள்.
எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். யோசித்து பாருங்கள், நற்குல திராட்சை செடி இவ்வளோ தூரம் நான் பிரயாசப்பட்டு வச்சிருக்கிறேன், நல்ல கனி தரும்னு பார்த்தா இப்போ அது எப்படி கொடுத்துருக்குது? எப்படி கசப்பான கனி அது கொடுக்கும்? அவர் வச்சது நற்குல திராட்சை செடி தானே, செழிப்பான மேட்டில் வச்சிருக்கிறாரு, எல்லாமே ப்ராப்பராக பராமரிக்கிறாரு, அப்புறம் எப்படி அதுக்குள்ளே கசப்பு வந்துச்சு? இந்த பார்த்தீங்கன்னா இந்த பழம் இதெல்லாம் உண்டாகிறப்ப ஒரு ப்ராசஸிங் நடக்கும். பாலினேஷன் சொல்லுவாங்க, மகரந்த சேர்க்கை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க? எப்போவோ எங்கேயோ படித்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை. நம்மளுக்கு தெரியும், ஒரு எப்படி வந்து ஒரு பேபி ஃபார்ம் ஆகுதோ அது மாதிரி தான் ஒரு ஃப்ரூட்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஆண் செடி பெண் செடின்னு சொல்லி இருக்கும். அந்த பாலினேஷன்கிற ஒரு ப்ராசஸிங் அதில் நடக்கும், மகரந்த சேர்க்கை நடக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து ஒரு பிஞ்சா மாதிரி வந்து காயாக பழமாக மாறுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த மகரந்த சேர்க்கையில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் 2 வகை இருக்குது. தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஞாபகம் வருது, ஆஹா லீவில் மறந்துருந்தெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து சரியான ஒரு சேர்க்கை இருந்துச்சுன்னா தான் அதில் வந்து நல்ல காய் நல்ல கனிகளை பார்க்க முடியும். அது தவறான, அதாவது வந்து இப்போ ஒரு வேப்பமரம் அந்த மாதிரிக்கு ஒரு சூழ் வந்துச்சுன்னா அந்த கனி எப்படி இருக்கும்? கசப்பாக தான் இருக்கும். இப்போ இதில் என்ன நடக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளுடைய ஐக்கியம் எப்போவும் யார் கூட இருக்கணும் அப்படின்னா தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கணும். ரட்சிக்கப்படாதவங்களோட நம்ம அன்பு கூறணும். அன்பு கூர்ந்தால் தான் அவங்கள என்ன செய்ய முடியும்? ஆதாயம் பண்ண முடியும். ஆனால் அவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது? ஐக்கியம் வைக்க முடியாது. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. அன்பு கூறுறதுங்கிறது அவங்கள பார்த்து நம்ம அன்பாக விசாரிக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யணும், கடமைகளை செய்யணும், அவங்களுக்கு ஜெபிக்கணும், இதெல்லாம் அன்பு கூறுறது. ஐக்கியம் வைக்கிறேன்னு என்ன தெரியுமா? அவங்களோட டென்ட் போட்டு உட்காந்துடுறது, அவங்க செய்கிற காரியங்களுக்கு ஒத்து போகிறது. இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்கள் என்ன செய்யும்? நமக்குள்ளே வருமா வராதா? நீங்கள் காலையிலேருந்து ஒரு ரட்சிக்கப்படாத ஒருத்தவங்க சாயந்தரம் வரைக்கும் நீ அவங்களோட உட்காந்து பேசிட்டு நீங்கள் வந்து ஜெபத்தில் உட்காருங்க. உங்கள் ஜெபம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு மனம் வரும்னு நினைக்கிறீங்க? அங்கே பேசின அந்த காரியங்கள் தான் நமக்குள்ளே. அப்போது பாருங்கள், இதுதான் வந்து தவறான ஐக்கியங்கள் இருக்கும்போது நம்மளுடைய கனி எப்படி கனியாக மாறிடும்? கசப்பான ஒரு கனியாக மாறிடும். அதை தான் ஆண்டவர் சொன்னார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13 17 வரைக்கும் நம்ம வாசிப்போம். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாட்களுக்கும் இசைவேது? பேலியல்னா ரட்சிக்கப்படாதவங்க. அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமா? அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிது. அப்போ அவங்களோட நம்ம சேரவே கூடாதா அப்படின்னா அவங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாசமாக இருக்கணும். நம்மளை சுற்றி எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. நம்ம குடியிருக்கிற இடங்களில், வேலை பார்க்குற இடங்களில், படிக்கிற இடங்களில் இல்லை, ரட்சிக்கப்படாதவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது? மிங்கிள் ஆகக்கூடாது, ஐக்கியப்படக்கூடாது. ஐக்கியப்பட்டு நம்ம அவங்களோட கூட இருப்போம் அப்படின்னா நம்ம என்ன கனி கொடுப்போம்? எஜமான் சந்தோஷப்படுவாரா? யோசித்து பாருங்கள். நம்ம சாலமோனை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னார், அந்நிய தேவனுடைய பெண்களை என்ன செய்யக்கூடாது? விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் சாலமோனை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம், நேராகுது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். போது இதை நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. அதில் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர்களோடு கூட ஐக்கியமாக இருந்தான்னு சொல்லியிருக்கோம். இந்த சாலமோன் ராஜா யார்? ஒரு பெரிய ஒரு ராஜா. அது மாத்திரம் ஸ்பெஷல் என்னது? ஞானம். தேவன் கொடுத்ததான் அவ்வளோ பெரிய ஞானி. வேதம் சொல்லுதா அப்படிப்பட்ட ஞானம் அவனுக்கு முன்பாகவும் இருந்ததில்ல, அவனுக்கு பின்பாகவும் இல்லை. அப்போ தேவன் கொடுத்த ஒரு விசேஷத்தை ஞானமுள்ள ஒரு மனுஷன் தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார் அந்நிய ஸ்திரீகளோடு கூட ஐக்கியம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் என்ன செஞ்சான்? ஐக்கியம் வச்சு. அவனுடைய விளைவு தெரியுமா உங்களுக்கு? தேவனுக்கு தேவாலயத்தை கட்டின அதே மனுஷன்தான். ஆனால் தன்னுடைய மனைவிகளை திருப்திப்படுத்தும்படியாக அவன் என்ன செஞ்சான்? விக்கிரகங்களுக்கும் அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? கோவில்களை கட்ட ஆரம்பித்தான். அப்போது தேவன் 2 விச சொப்பனத்தில் தோன்றி எச்சரித்து அவன் என்ன செய்யலை? அதுக்கு கீழ்ப்படியலை. அப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாலமோனுடைய முடிவு பரிதாபமான ஒரு முடிவாக தான் இருந்துச்சு. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கும், விசுவாசிகள் லிஸ்ட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? யாரெல்லாம் விசுவாசித்தாங்கன்னு சொல்லி. அதில் சிம்சோன் பேர் முதற்கொண்டு வருது, ஆனால் சாலமோனுடைய பேர்
வரலை. அவ்வளோ பெரிய ஒரு ஞானி, தேவனால் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவன் தான். ஆனால் அவனுடைய ஐக்கியம் ஒரு தவறான ஐக்கியமாக இருந்தாலும் அவனுடைய முடிவு எப்படி மாறுச்சு? பரிதாபமான ஒரு முடிவாக மாறுச்சு. யோசிப்பாங்க, அவ்வளோ பெரிய ஞானியாலேயே தன்னை பாதுகாத்து கொள்ள முடியல அப்படின்னா நம்ம தப்பிச்சிருமா? நம்ம யோசித்து பாருங்கள், தவறான ஒரு ஐக்கியத்தில் இருந்து நம்ம தேவனுக்கு கனி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போது ரெண்டாவது வகையான கூட்டம் கசப்பான கனி கொடுக்கிறவர்கள். ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? தவறான ஐக்கியம். அப்படி தவறான ஐக்கியம் இருந்தால் நம்ம நல்ல கனி கொடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? அந்த ஐக்கியத்தை விட்டு அதை தாண்ட சொன்னால் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை எத்தனை பேத்துக்கு புரியுது? அனலைஸ் பண்ண முடியுதா? நான் இப்போ எந்த குரூப்பில் இருக்கேங்கிறது உங்களால்? இன்னும் 2 இருக்குது, அதையும் நம்ம பார்த்து முடிச்சிடுவோம். சீக்கிரம் நம்ம வாசிப்போம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்னவா? பலனற்ற திராட்சை செடி. அது என்ன செய்யுது? தனக்குத்தானே. யாருக்கு கனி கொடுக்கணும்? எஜமான் அவ்வளோ பிரயாசப்பட்டு வச்சு அவருக்கு கனி கொடுக்கணும். ஆனால் இங்கே அது என்ன செய்யுதான்? தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. இது உங்களுக்கு கெஸ் பண்ண முடியாது. தனக்குத்தானே கனி கொடுக்குறேன்னா என்னங்கிற உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? எனக்கு ஆவியானவருக்கு டீட்டெயில்டாக விளக்கி காண்பிக்கிறவருக்கு என் மண்டியில் உரைக்கவே இல்லை. அது என்ன தனக்குத்தானே கனி கொடுக்கிறதுன்னு சொல்லி அப்புறம் தான் எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 இருந்து கொஞ்சம் சீக்கிரம் வாசிப்போம். அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஹல்லேலூயா. இங்க ஒருத்தன் லேண்டில் நல்லா விளைச்சிருக்கான். அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நிறைய அவனுக்கு பார்த்தீங்கன்னா விளைச்சல் கிடச்சது. அப்போ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவன் நினைக்கிறான், நல்லா விளைச்சிருப்பான். என்ன செய்வேன்? இதெல்லாம் இடிச்சிட்டு இன்னும் பெருசாக கட்டி இன்னும் சேர்த்து வைப்பேன். அவன் சொல்கிறான், நீ அநேக வருஷங்களுக்கு உனக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்? அதிகமாக சேர்த்து வச்சுக்கேன். யாரை பார்த்து சொன்னான்? தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொன்னான். அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, மதிகேடனே, இன்றைக்கு உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தது யாருடையது ஆகும். இப்போ புரியுதா? தனக்குத்தானே கனி கொடுக்கறதுனா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஏதோ நம்மளுடைய விவசாயத்திலையோ நம்மளுடைய வியாபாரத்திலையோ நம்முடைய தொழிலையோ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறா. எதுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு? அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நம்ம கொடுக்கணும், ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கணும். இதை விட்டுட்டு இன்னும் அநேக வருஷங்கள்லாம் யோசித்து பாருங்கள். இப்போ ஒரு சின்ன ஒரு எத்துக்கு வைக்க வந்தால் என்னாகும்? அப்படி லைட்டாக ஒரு ஷேக் என்ன ஆகும்? டோட்டல் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் தேவனுக்காக நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பலன் நமக்கு என்றென்றைக்கு நிற்கும். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இவன் கனி கொடுக்குறான், நல்ல கனி கூட கொடுக்குறான். ஆனால் யாருக்கு கொடுக்குறான்? தனக்கு தானே. தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்கான்? பலனற்ற திராட்சை செடி. யோசித்து பாரு, நீ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் தேவராஜ்யம் கட்டுறதுக்காக கொடுக்குறோம்? எத்தனை பேர் ஏழைகளுக்கு கொடுக்குறோம்? அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் தேவன் விரும்புகிறதான ஒரு காரியம். அதை விட்டு எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்படியே சந்ததிகளுக்கு, தலைமுறைகளுக்குன்னு சொல்லி இப்படியே சேர்த்து வைப்போம்னு சொன்னால் தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? தனக்குத்தானே கனி கொடுக்குற பலனற்ற ஒரு திராட்சை செடிக்கு எஜமான் சந்தோஷப்படுவாரா? இதுக்காக அவர் அவ்வளோ பிரயாசப்பட்டார். யோசித்து பாருங்க. இது உலகத்தார் கூட செய்கிறாங்களா இல்லையா? இதையே தேவ பிள்ளைகளாகிய நம்மளும் செஞ்சால் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இதுக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரு, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? தேவராஜ்யம் கட்டப்படுறதுக்கு நம்ம கொடுக்கணும், ஏழைகளை விசாரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்போ மூன்றாவது எந்த வகையான கிறிஸ்தவர்கள்? தனக்குத்தானே கனி கொடுக்குறவங்க. இப்போ நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்ம இப்போ 3 காரியம் நம்ம பார்த்தோம். முதலாவது கனி இல்லாதவங்க, ரெண்டாவது கசப்பான கனியை கொடுக்குறவங்க, அடுத்து தனக்குத்தானே கனி கொடுக்குறவங்க. இந்த கேட்டகரியில் நம்ம எதுலையாவது இருக்குமாங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். கடைசி ஒன்று வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11-12.
அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை கவனிச்சிங்க? அந்த பட்டணத்தார் எப்படி இருந்தார்களா? நற்குணசாலிகளாக இருந்தார்கள். நற்குணசாலிகளாக அதுதான் என்னது? ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. அது மாத்திரம் நம்ம அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அதனால அநேகர் வந்து அவர்களில் அநேகம் பேரும் கனம் புரிந்த கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் என்ன செஞ்சாங்களாம்? விசுவாசிகள். எந்த பட்டணத்தார்? டக்குன்னு பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு இப்பொழுது கிளாப் பண்ண மட்டும்தான் முடியும். எந்த பட்டணத்தார்? தெசலோனிக்கே பட்டணத்தாரா? வெரி குட். பெரேயா பட்டணத்தார். பெரேயா பட்டணத்தார் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதான்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அதுதான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்படி நற்குணசாலிகளாக இருந்ததை நிமித்தம் அடுத்த வருஷம் நம்ம பார்க்கிறோம். அநேகர் என்ன செஞ்சாங்களாம்? கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேகர் எப்படி என்ன செஞ்சாங்க? இவங்க ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தலை, ஒரு ஆல்டர்கால் கொடுக்கல, எதுவுமே செய்யலை. இவங்க நற்குணசாலிகளாக இருந்தாங்க. இவங்க வாழ்க்கையின் மூலம் ஒரு கூட்டச்சாலம் ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இதுதான் என்னது? நல்ல கனி கொடுக்குறவங்க. இப்போ புரியுதா? 4 வகையான கிறிஸ்தவர்கள் நம்ம பார்த்தோம். முதல் டைப்பு கனியே கொடுக்காதவங்க, 2வது கசப்பான கனி கொடுக்குறவங்க, 3வது தனக்குத்தானே கனி கொடுக்குறவங்க, 4வது டைப்பு. இதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? இந்த வசனத்தை முழுசாக தியானிக்கும் போது தான் எனக்கு உணர முடிஞ்சு நான் எந்த கேட்டகரியில் இருக்கிறேன்னு. உங்களால் முடியுதா? நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கிறத உங்களால் அனலைஸ் பண்ண முடியுதா? முடியலையா? அப்போது நம்ம நல்ல கனி கொடுக்குறவங்களா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த பெரோயா பட்டணத்தாரை போல் வசனங்களை நம்ம இதை ஆராய்ந்து பார்க்குறவங்களா இருக்கணும், தியானிக்கிறவங்களா இருக்க. அப்படி தியானிக்கும் போது நமக்குள்ளே என்ன ஆகும்னா, நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத காரியங்களாக நம்மளை விட்டு வெளியே போகும். நற்குணசாலிகளாக நம்ம எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் அப்படின்னா அந்த வார்த்தைங்கிறது தேவனுடைய வித்து. தேவனுடைய வித்து நமக்குள்ளே தரிக்கப்படும் போது அவருடைய சுபாவம் என்ன செய்யும்? அதுதான் நல்ல கனி. அந்த நல்ல கனி கொடுக்கும்போது ஒரு கூட்டச்சானம் என்ன செய்கிறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ எஜமானுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எப்படி இருக்கும்? இதைத்தான் அவர் எதிர்பார்த்தாரு. இதைத்தான் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நல்ல கனி கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவரில் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். இது 2 இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோமா? நல்ல கனிகளை கொடுக்குறதா நம்ம இருப்போம். அது மாத்திரமல்ல, எஜமான் அதை குறித்து சந்தோஷப்படுறதை நம்ம பார்க்க முடியும். அதில் 15-3 வசனம் வாசிங்களேன். அந்த ஒரு வசனத்தை இப்படி வாசித்து முடிப்போம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த உபதேசம், தேவனுடைய வார்த்தை தான் நமக்குள்ளே என்ன செய்யும்? நல்ல கனிகளை நம்மளை சுத்திகரித்து நமக்கு நல்ல கனிகளை கொடுக்க முடியும். புரிஞ்சா? அது மாத்திரமில்ல, அதில் வாஸ்தவம்னா அதனாலே நீங்கள் என் சீசர் என்று என்னப்படுவீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எப்போ நல்ல கனி கொடுக்குறோமோ அப்போ தான் நம்ம யாருடைய சீசராக மாறுறோம்? கர்த்தர் யார் மூலமாக தேசத்தில் எழுப்புதலை கொடுப்பாரு? அப்போஸ்தலர்கள் மூலமாக தான், ஆண்டவர் சீசர்கள் மூலமாக தான் தேவன் வந்து அன்னைக்கு கொடுத்த எழுப்புதல் இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னா அது அவங்க மூலம் வந்த பிரயாசம் தானே. இப்போ இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த எழுப்புதல் கர்த்தர் யார் மூலமாக தான் கொடுப்பாரு? சீசர்கள் மூலமாக கொடுப்பாரு. யார் சீசர்கள்? நல்ல கனி கொடுக்குறவங்க தான் சீசர்கள். அவங்க மூலமாக தான் தேவன் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொடுக்க முடியும். எத்தனை பேருக்கு சொன்ன சத்தியம் புரிஞ்சது? ஹல்லேலூயா. இதில் இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த கனி கொடுக்காதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னா, நீங்கள் அதை வாசித்தீங்க அப்படின்னா, கனி கொடுக்காதுன்னா ஆண்டவர் அதை என்ன செய்கிறாரு? அந்த அத்தி மரத்தை வெட்டி போடுன்னு சொல்ல. இது ஏன் நிலத்தை கெடுக்குதுங்கிறாரு பாருங்க. அப்போ வந்துட்டு ஒரு நியாய தீர்ப்பு வரதை நம்ம பார்க்குறோம். அந்த தோட்டக்காரன் பறிஞ்சு பேசுகிற, ஆண்டவர் இந்த 1 வருஷம் மாத்திரம் இது வந்து இருக்கட்டும், நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், இல்லாட்டா என்ன செஞ்சிடலாம்? கசப்பான கனி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த எஜமான் சொல்லுவார், நான் ஒன்று செய்வேன், அந்த வேலையை நான் என்ன செஞ்சிருவேன்? எடுத்துருவேன். அப்போ காட்டு பன்றிகள் அதை என்ன செய்யுமா?
இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிற சுகத்தோடு இருக்க வந்து உட்காந்துருக்கோன்னா அது காரணம் என்ன? தேவனுடைய பாதுகாப்பு நம்மளை சுற்றி இருக்கிறதுனால தான். யோபு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்திருந்தான். அந்த வேலி எடுக்கும்போது என்னாச்சு? நான் தான் முதலே சொன்னேன், நானும் பேசுவேன் நீங்களும் பேசணும்னு. என்னாச்சு? கர்த்தர் யோபு சுற்றி இந்த வேலி எடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு இழப்பு. எல்லாத்தையும் இழந்து போனான். அவன் பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இருந்தால். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு நம்ம இருக்கோம்னா கர்த்தருடைய சுற்றி நம்மளை சுற்றி ஒரு வேலி இருக்குது. ஆனால் கசப்பான கனியை கொடுக்கும்போது தேவன் என்ன செய்ய? அந்த வேலி எடுக்கிற இன்னும் தனக்குத்தானே கனி கொடுக்க. அதை கூட நம்ம பார்த்தோன்னா, தொடர்ந்து அதை வாசித்தோம் அப்படின்னா, நிலங்களுக்கு மேல் நிலங்களை சேர்த்துக்கொள்கிறவனுக்கு ஐயோன்னு இருக்குது. ஐயோன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயோன்னா ஆபத்து வரும்னு அர்த்தம். பூமியில் இருக்கும்போது ஆபத்து வரும். ஐயோன்னா நரகம்னு அர்த்தம். சரியா? அப்போது அந்த 3 காரியங்களுக்குமே தேவனுடைய நியாய தீர்ப்பு வருது. ஆனால் அந்த நல்ல கனி கொடுக்கறது ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அதிக கனிகளை கொடுக்கும்படி நான் அதை இன்னும் சுத்தம் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ உங்களால் உணர முடியுதா? அந்த 4 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கிறத உங்களால் உணர முடியுதா? சொன்ன வசனம் புரிஞ்சா? நம்ம முதல்ல பார்த்தோம், ஒரு நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். முதல்ல நம்ம பார்த்தோம் கனி இல்லாத வாழ்க்கைக்கு என்ன காரணம்? களைகளும் முள்ளுகளும் நமக்குள்ளே விதைக்கப்படுது. அப்போ இந்த களைகளும் முள்ளுகளும் வந்து சுட்டரிக்கப்படுறதுன்னா அது யாரால தான் முடியும்? உண்மையாக நான் சொல்கிறேங்க, தேவ சமூகத்தில் சாட்சியாக சொல்கிறேன். இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதுக்கப்புறம் இதை சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என் இருதயத்தில் சிந்தையில் சாத்தான் விதைத்து இருக்கிற சகல கலைகளை முள்ளுகள் ஆவியானவர் அசைவாடி சுட்டரித்து போடுங்க. ஜெபிக்க உண்மையிலே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இதை எப்போ செய்யணும்? இந்த ஜெபத்தை கடைசி வரைக்கும் நம்ம செய்யணும். இப்படி நீங்கள் செய்து பாருங்கள், நீங்கள் நல்ல கனி கொடுக்குறவங்களா மாறுவீங்க. அதுபோல் இது வரைக்கும் நீங்கள் கசப்பான பழங்களை கொடுத்துருக்கலாம், ஆனால் தவறான ஐக்கியங்களை விட்டு நீங்கள் விலகுங்க. ஆண்டவருக்கு நீங்கள் நல்ல கனி கொடுக்குறவங்களா மாற முடியும். அதுபோல் தனக்குத்தானே எனக்குன்னு இல்லாமல் தேவராஜ்யத்துக்கு கொடுக்கணும், ஏழைகளை விசாரிக்கணும். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கத்துறவங்கள ஆசிரியர். அதுதான் வந்து நல்ல கனி கொடுக்குறதுக்கு. அப்போ இதுதான் ஆண்டவர் நம்ம கொடுக்குறதான ஒரு சொல்யூஷன். நம்ம சோதோம் கோமோருடைய பாவத்தை நம்ம பெருசாக இதை தான் நம்ம நினைக்கிறோம், ஹோமோசெக்சுவல் தான் நினைக்கிறோம். பட் அது மாத்திரம் இல்லை, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் 49ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, சிறுமைப்பட்டவருடைய கையை அவள் பலப்படுத்தவில்லைன்னு சொல்லியிருக்குது. அப்போது நம்ம ஏழைகளை நம்ம விசாரிக்கணும்னு சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. இந்த மாதிரி காரியங்களை செஞ்சு அதிகமாக நம்ம வசனத்தை தியானிப்போம்னு சொன்னால் நம்ம நற்குணசாலிகளாக மாறுவோம். பெரிய பட்டணத்தை போல நம்ம நற்குணசாலிகளாக மாறுவோம். நம்ம சாட்சியின் மூலமாக ஒரு கூட்டஜனம் ரட்சிக்கப்படும். இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. இப்போ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவரே நல்ல கனி கொடுக்க நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கி ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு
பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே உம்முடைய மகள் மூலம் நீங்கள் சபைக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் எங்களிடத்தில் இந்த நாட்களில் கனிகளை எதிர்பார்க்குறீங்க. எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம்ப்பா. 4 விதமான ஜனக்கூட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கனி கொடுக்காதவர்களாக அல்ல, கசப்பான கனி கொடுக்கிறவர்களாக அல்ல, தனக்குத்தானே கொடுக்கிறோம் அல்ல, நீ விரும்புகிற கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆண்டவரே எங்களை எஜமானுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற கனி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை முழுவதும் அர்ப்பணம் செய்கிறோம். வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், சபைக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். வார்த்தை கொடுத்த உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் பயன்படுத்தும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள் உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.